மன அமைதிங்கிறது என்ன தெரியுமா? பேச தெரியணும். ஒருத்தருக்கு மனசில் அமைதி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். பேச்சில் அமைதி இல்லைன்னு அர்த்தம். பேச்சில் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால தான் அவர் மனசில் அமைதி இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் பேச கற்றுக்கோங்க, பழக கற்றுக்கோங்க. மனிதர்களிடம் வெறும் பணத்தை எதிர்பார்த்து மட்டுமே பழகாதீங்க. பணத்தை எதிர்பார்க்காம அன்பை எதிர்பார்த்து பழகுங்க. நிறைய பேர் அப்படி தான் அன்பை எதிர்பார்த்து பழகிற மாதிரி முகமுடி போட்டுக்கிட்டு வந்துட்டு ஏதாவது கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்குறது கிடையாது. நம்ம அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதவி பணத்தை கொடுத்துருவோம். ஆனால் அவங்க பணத்தை எதிர்பார்த்து தான் நம்மக்கிட்ட பழகியிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் அப்போது ரெண்டு வகை இருக்குது. என்னென்னா, நீ தொழில் செய்கிற நேரம் பணத்தை எதிர்பார்த்து நீ பழகணும் மற்றவங்ககிட்ட. உன் சக பணியாளர் நீ வேலை பார்க்குற ஆஃபீஸில், தொழிற்சாலையில், பக்கத்தில் வேலை செய்கிறவங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்து தான் நீ பழகுற. அந்த உறவு என்பது பண உறவு. அது தொழில் உறவு. அது மாதிரி வேலை செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டியா, அப்போ இன்னொரு உறவு முறை ஆரம்பிக்குது. என்னென்னா, அன்பை எதிர்பார்த்து பழகணும். நீ நண்பர்கள் அப்போ வீட்டுக்கு வந்தோடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் போட்டு அதாவது பக்கத்தில் இருப்பாங்க போய் பேசிட்டு அன்பை எதிர்பார்த்து பழகணும். ரெண்டு வகை இருக்குது. தொழில் செய்யும்போது நீ பணத்தை எதிர்பார்த்து தான் பணத்தை எதிர்பார்த்து பழகுற. ஒரு மேலதிகாரி, முதலாளி, சக அதிகாரி, கீழே வேலை பார்க்குறவங்க இவங்ககிட்ட பழகுறது எல்லாமே அந்த தொழில் சம்மந்தமாக. அந்த தொழிலுங்கிறது எதுக்கு? அது பணத்தை எதிர்பார்த்து தான் அந்த தொழிலையே நம்ம பண்ணுறோம். அது பணத்தை எதிர்பார்த்து பழகுவது. அதை விட்டுட்டு அப்புறம் அது வேலை செஞ்சு வீட்டுக்கு முடிஞ்சாச்சா, வீட்டுக்கு வந்தாச்சா, அப்புறம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட இதெல்லாம் அன்பை எதிர்பார்த்து பழகணும். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ரெண்டு வகையான இருக்குது. எப்போ பார்த்தாலும் பணத்தை எதிர்பார்த்தே பேசுகிறாங்க பாருங்கள். இவங்க தான் இவங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் மனசில் அமைதி இருக்கணும்னா பேச்சில் அமைதி இருக்கணும். பேச்சில் ரெண்டு வகை இருக்குது. பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது, அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சு ஒன்று இருக்குது. ரெண்டு வகை, ரெண்டுமே அது நமக்கு தினசரி தேவை இருக்குது. பேச்சில் பாதுகாப்பு இருந்தால், பேச்சில் அமைதி இருந்தால் அவர் மனசுலேயும் அமைதி இருக்கும். மன அமைதி பேச்சில் தான் இருக்குது. மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தியானம் இருப்பாங்க. ஆனால் பேச்சில் ஒரு கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசுகிறதுக்கும் மனசுக்கும் உள்ள தொடர்பு அவங்களுக்கு தெரியாமல் போகுது. இது ஒரு அறியாமை. நம்ம கெட்ட வார்த்தை பேசணும், மற்றவங்களை கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி மனசு நிம்மதியாக இருக்கும்? மற்றவங்களை இன்புறுத்துகிற மாதிரி பேசணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசணும். அப்போ மனசில் அமைதி பெருக்கெடுத்து ஓடும். மற்றவங்களை துன்புறுத்துகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, சண்டை போடுற மாதிரியே நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மனசில் அமைதி இருக்குது. அதுவே நீங்கள் மற்றவங்கள பாராட்டுங்க, மற்றவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க, மற்றவங்கள சிரிக்க வைங்க. அப்போது மற்றவங்கள துன்புறுத்தாமல் பேசி பாருங்கள், இனிமையாக பேசி. அப்போது என்ன ஆகுனா நம்ம மனசு அமைதியாக இருக்கும். அப்போது நம்ம பேச்சில் தான் நம்ம மன அமைதி என்பது நமது பேச்சில் தான் இருக்கிறது. பேச்சில் அமைதி இருந்தால், பேச்சில் இன்பம் இருந்தால் மனதிலும் இன்பம் இருக்கும். பேச்சில் அமைதி இருந்தால் மனதிலையும் அமைதி இருக்கும். அதனால் பேசுகிறத திருத்திக்கணும். பேசுகிறத திருத்தணும்னா நல்லா பழகணும், நிறைய பேர்கிட்ட பழகணும். பழகும்போது அதுலேருந்து அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற தவறுகள் வெளியே வரும். நமக்கே தெரியாது. நம்ம பேசாமல் இருந்தால் நமக்குள்ளே என்ன தவறு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமது தவறுகளை நாம் கண்டுபிடிக்கணும்னா நிறைய பேர்கிட்ட பழகணும். பழகி பார்த்தா தான் நமது தவறுகள் என்ன, அதை திருத்திக்கிட்டாக்கா பேச்சில் அமைதி வரும். அப்போ மனசுலேயும் அமைதி கிடைக்கும்.